சொல்லுங்க ஜெயராம். சார் நாங்க விசாரிச்சிட்டோம். அந்த கார் தார் ஸ்டேஷன்ல தான் சார் போயிருக்கு. அப்படியா? ஆமா சார். நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். நாங்க போய் பாத்துக்கிறோம். ஓகே சார். தேங்க்ஸ். அர்ஜுன், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம அந்த ரஞ்சித்தை ஈஸியா பிடிச்சிடலாம். சார் உடனே போக சொல்லுங்க சார். சார் 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 இந்த இடத்துல போய் செக் பண்ணுவோம் சார். எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார் இந்த இடம். சார் சொல்லுங்க சார். சார் கொஞ்சம் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். ரிவர்ஸ் அடியா? தலைவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிரும். உங்க ஆசை நிறைவேறிடும். ஹாப்பியா இரு தலைவா. அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவ கண்ணு திறந்து என்ன பார்த்தாலே போதும், இவ நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவா. இவளை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சு அந்த அர்ஜுனுக்கு பார்சல் பண்ணி அனுப்பணும். தலைவா, நீ சொன்ன மாதிரி காரியத்தை முடிச்சிட்டு இந்த இடத்தையும் ஊரையும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தலைவா. எஸ். டேய், வெளியில என்ன சவுண்ட் போய் பாரு. இதை பாக்குறேன் தலைவா. வசு வசு சார் இங்க இல்ல சார். இங்கதான் சார் எங்கேயோ இருக்கணும். சார் அங்க போய் செக் பண்ணலாம் சார். வாங்க சார். தலைவா, அந்த அர்ஜுன் வந்துட்டான் தலைவா. நீங்க மோப்ப முடிச்சுட்டு வந்துட்டானா? ஒருத்தண்ட அவனையும் போடுறேன், அதுக்கு முன்னாடி இவளை போடுறேன். ஐயோ தலைவா, போலீஸ் வந்துருச்சு தலைவா. என்ன சொல்ற? ஆமா தலைவா, நீ வேற ஜெயில தப்பிச்சு வந்திருக்க தலைவா. மாட்டினா ஏடா கூட ஆயிடும். இவ கதையை எங்கிருந்து போறதுக்குள்ள முடிச்சிடலாம் தலைவா. வா தலைவா. டேய், தூங்கிட்டே ஜெயிக்கிறியா நீ? உன்னை ஏற்காட்டில வச்சு போறேன்டி. தலைவா வா தலைவா. போங்க, வேகமா போங்க. சார் 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 இங்க இருக்கா சார். வசு 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 வசு. வெளிய யாரா இருக்காங்களா பாரு. சரிங்க சார். சீக்கிரம் சார் வசு சார். வசு உனக்கு ஒன்னும் ஆகாது வசு. வசு என்ன பாரு வசு. வசு. மிஸ்டர் அர்ஜுன், பதட்டப்படாதீங்க. அதான் ஒன்றும் ஆகல. இருங்க, முதல்ல உங்க ஒய்ஃபுக்கு மயக்கத்தை தெளிய வைப்போம். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சார் சார் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார். ஏன்? இப்ப நடந்த எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம் சார். தெரிஞ்ச ரொம்ப பயப்படுவா சார். அவளை பொறுத்த வரைக்கும் இது அவளுக்காக ஏற்பாடு பண்ண சர்ப்ரைஸாவே இருக்கட்டும் சார். புரியல மிஸ்டர் அர்ஜுன். சார் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் சார். தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே ஓகே சார். என்னது சார்? வெளியே யாரும் இல்ல சார், எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். அப்படியா? அர்ஜுன் சார், இது நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே வச்சுக்கணும். நிச்சயமா வசு, முன்ன மாதிரியே கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கும். வாங்க சார், சீக்கிரம் வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லைன்னா நிலைமை இன்னும் சிக்கலா இருக்கும். விடுங்க அர்ஜுன், நாங்க எங்க கடமையை தான் செஞ்சோம். ஆனா எங்க வேலை முடியல. அந்த ரஞ்சித்தை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அவனால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. உங்க ஒய்ஃபை பத்திரமா பாத்துங்க. எந்த உதவி வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். வாங்கய்யா. ஓகே சார்.
சார் சார் அர்ஜுன் சார் நாம இப்ப இங்க வந்தோம் என்னன்னு தெரியல, நான் நல்லா தூங்கிட்டேன். ஆமா வசு, நீ நல்லா தூங்குனியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். என்னன்னே தெரியல சார், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. இருக்காதா என்ன? ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணிருக்கோம், சரியான தூக்கம் வேற இல்ல, அதான் காரணம். நீ தூங்குனது நல்லதுதான் வசு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அப்பதானே நீ நைட்டு முடிச்சிருக்க நல்ல வசதியா இருக்கும். என்ன சார் அதெல்லாம் சரி, ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன சார் சர்ப்ரைஸ்? சொல்றவா. என் பேரு வசு, நான் வசந்தரா வந்திருக்கேன். கூட என் புருஷன் அர்ஜுனும் வந்திருக்காரு. அர்ஜுன் சார், இதான் உங்க சர்ப்ரைஸா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. அப்படியே மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு சார். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிற சொர்க்கம் சார் இது. நம்ம 2 பேருக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கு. தெரியும் வசு, இந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். இந்த இடம் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க சார். ஒவ்வொரு மலையும் எவ்வளவு அழகழகா யானை கியூட்டா படுத்திருக்க மாதிரி இருக்கு. ஐ ரியலி லவ் திஸ் பிளேஸ் சார். இந்த உலகமே இப்போ உன் காலடிக்கு கீழே இருக்கு வசு. இப்ப மட்டும் இல்ல, இப்படிதான் நான் உன்னை வாழ்க்கை பூரா வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு ராணி மாதிரி நீ சந்தோஷமா ஃப்ரீடமா வாழணும், அதான் என்னோட ஹாப்பினஸ். அர்ஜுன் சார், நான் ராணினா நீங்க தான் ராஜா. இந்த ராஜாவோட அன்புக்கு கட்டுப்பட்டவ தான் இந்த ராணி. அதனால ராஜா நல்லா இருந்தா ராணியான நானும் நல்லா தானே இருப்பேன். அதுல என்ன சந்தேகம் வசு, நீ நிச்சயமா ரொம்பவே நல்லா இருப்ப. இதே மாதிரி லவ்வோட காலம் பூரா நம்ம சந்தோஷமா வாழுவோம். சார், உங்க சர்ப்ரைஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. பசி தூக்கம்னு எதுவுமே இல்லாம இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு சார். ஆமா, கொஞ்சம் விட்டா இங்கே நிரந்தரமா வாழ்ந்துடலாம்னு சொல்லுவ போல இருக்கு. ஏன் சொன்னா என்ன? இந்த இடம் நம்ம காதல் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. இதை விட அழகான இடமும் அமைதியான இடமும் இந்த பூமியிலேயே இருக்க முடியாது. யாரோட தொந்தரவும் இல்லாம நாம இங்கேயே இருந்துடலாம் சார். கார், பங்களா, வசதி வாய்ப்பு எதுவுமே வேண்டாம் சார். இங்கே ஏதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்ந்துடலாம் சார். ஆமா தாயே, பசி தூக்கம் இல்லாம நீ இருப்ப, ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. இப்பவே எனக்கு பசி பின்னுது. எனக்கு இருக்க பசிக்கு அப்படியே உன்னை கடிச்சு தின்றலாம் போல. அப்படியா? ஆமா. சாப்பிட்டுடுவீங்களா? எங்க சாப்பிடுங்க பாப்போம். அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா? வசு, வசு நில்லு. சார், கொஞ்சம் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கேண்டில் லைட் டின்னர் இருக்குல்ல, அப்போ சாப்பிடலாம். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன, அந்த டின்னர் இப்பவே வந்துடக்கூடாதான்னு இருக்கு. இங்கயா? சார், வேற என்ன வேணும் சார்? நான் சொல்றேன், இப்ப வேணும். சரிங்க சார். வசு, என்ன வசு, ஜாலியா இருக்கியா? பின்ன இல்லையா சார்? புது ஊரு, புது இடம், நல்ல கிளைமேட், பக்கத்துல நீங்க. இதை விட நான் ஜாலியா இருக்க என்ன சார் வேணும்? போதா குறைக்கு நீங்க வேற என்ன கண்ணாடி மாதிரி பாத்துக்கிறீங்க. சொல்ல போனா என் லைஃப்லயே நான் ரொம்ப ஜாலியா இருக்கிற நாட்கள் இதுதான்.
அதுவும் நேத்து நீங்க எனக்கு பண்ண சர்ப்ரைஸ் இருக்கே, அதை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கணவன் மனைவிக்குள்ள நிரந்தரமான பிரிவு ஒண்ணு வரும். இது நடந்தே தீரும். வா வா வா. சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் வசு. அதனாலதான் உனக்கு நடந்தது நடக்கிறது எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாம ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை உனக்கு தெரியாமலே முடிஞ்சிடணும். நமக்கான சந்தோஷமான வாழ்க்கைக்கான பாதை இங்க இருந்தே தொடங்கணும். அதுதான் என்னோட ஆசை. அர்ஜுன் சார், என்ன சாப்பிடாம யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் மட்டும் ஜாலியா இருந்தா போதுமா? நீங்க ஜாலியா இருந்தா தானே நானும் ஜாலியா இருக்க முடியும். முதல்ல அந்த இட்லிய சாப்பிடுங்க. வசு, தோசை எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இட்லி எப்படி இருக்கு? அதை நீயே சாப்பிட்டு பார்த்து சொல்லு. அர்ஜுன் சார், இது ஹோட்டல். அதனால என்ன? நான் என் ஒய்ஃபுக்கு ஊட்டி வர்றேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுவும் போக உனக்கு ஊட்டி விட்டா யாரும் என் தலையில சாப்பாடெல்லாம் கொட்ட மாட்டாங்கப்பா. கட்டின பொண்டாட்டிக்கு ஊட்டி விட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்க ஊட்டி விடுங்க. வசு, உண்மையை சொல்லு, எப்படி இருக்கு? நான் சொல்லவா? இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, அதோட உங்க அன்பு, அதனால வேற லெவல் சார். அப்படியா? எனக்கு இருங்க. அர்ஜுன் சார், இதுக்கு தான் நான் மாட்டேன்னு சொன்னேன். பாத்தீங்களா, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனமே போது. சாரி வசு, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சா, அதான் கடிச்சிட்டேன். கடிப்பீங்க கடிப்பீங்க, திரும்ப என்ன கூட்டி விடுவீங்கல்ல, அப்போ நானும் கடிச்சு வைப்பேன். அங்க பாத்தியா மச்சான்? சும்மா சொல்லக்கூடாதுடா, செம்மையா இருக்கா. பார்த்துட்டே இருக்கலாம் போல. மெதுவா சாப்பிடுங்கடா, நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஐயோ, சாரி சார். சாரி சார். சார், அர்ஜுன் சார், ஒன்னும் ஆகல. நீங்க முதல்ல உட்காருங்க. சாதாரண பிளேட் விழுந்ததுக்கு எதுக்கு பாம்பு வெடிச்ச மாதிரி பண்றீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. உட்காருங்க. அர்ஜுன் சார், வர வர நீங்க அலர்ட்டா இருக்கங்கிற பேர்ல ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இதெல்லாம் சரியா படல. ஒரு புருஷன் பொறுப்பா இருக்கிறது உனக்கு கிண்டலா இருக்கா? கடைக்கு தானே? வந்துடுறேன். ஓகே ஓகே. பார்சல் கையில தான் இருக்கு, உடனே வந்து கொடுத்துடுறேன். சரி ஓகே. யோ, என்னையா பார்சல்ல சாம்பார் ஊத்திட்ட? அறிவு இருக்கா உனக்கு? யோ, இப்பதான் லாண்டரில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள சாம்பாரை கொட்டிட்டியா? சாரி சார். என்னையா சாரி? உன் டேபிள்ல வச்சது பிடிக்கலனா எடுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சாம்பார் கொட்டினா என்ன அர்த்தம்? என்ன சார் இதெல்லாம்? நான் வேணும்னே பண்ணல வசு, தெரியாம பட்டுருச்சு. யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? நீ கொட்டுவியா? நீ கொட்டுவ. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நீ கொட்டுவ. திமிர் பிடிச்சுயா நீ? சார், அவர் அப்படியெல்லாம் பண்றவர் இல்ல சார். நீ சும்மா இருமா, நான் உங்ககிட்ட பேசல. சார், என்ன நம்புங்க சார். நான் எதுக்கு சார் சாம்பார் கொட்டணும்?
உங்களுக்கு கோவம்னா என் மேல சாம்பாரை கொட்டுங்க சார். நான் எதுவும் சொல்லல. அனாவசியமா சண்டைலாம் போடாதீங்க. என்னையா சொல்லிட்டு சார் இருக்க சார் சார் ப்ளீஸ் சார், வேணும்னா நான் வேற வாங்கி தரேன். சரியான பைத்தியக்காரங்களா இருப்பீங்க போல இருக்க. இப்போ என்னடா நான் சாம்பாரை ஊத்துறான், நீ என்னடா வேற வாங்கி தராங்கற? எல்லாம் என் நேரம். நான் இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சானோ. ச்சே. சார், வர வர ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க. என்ன வசு, நீமா சந்தேகப்படுற? நான் வேணும்னே செஞ்சிருப்பேன். உண்மையை சொல்லவா, நீங்க பண்ணது வேணும்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதான் குழப்பமா இருக்கு. சரி சாப்பிடுங்க. என்னடா லூசா இருப்பான் போல இருக்கு. ஆமாண்டா, அவனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த இடத்த விட்டு போறதுக்குள்ள ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். கரெக்டா, தட்டுறோம் மச்சான். சார் பார்த்து, ஏன் டல்லாவே இருக்கீங்க? இன்னும் ஹோட்டல்ல நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல வசு. அப்புறம் வசுவோட அந்த அழகான கழுத்தும் கட்டாகும். அர்ஜுன் சார், என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்போ அடிக்கடி பிரேக் அடிக்கிறீங்க? நீ சீட் பெல்ட் போடலையா? ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடு. ஃபர்ஸ்ட் கார்ல சீட் பெல்ட் போடு. கணவன் மனைவிக்குள்ள நிரந்தரமான பிரிவு ஒண்ணு வரும். சார், என்ன ஆச்சு சார்? நம்ம பைக்ல போனா கூட நீங்க பிரேக் அடிக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நான் உங்க மேல வந்து மோதுவேன், அப்படி இப்படின்னு ஒரு ரொமான்ஸ் ஃபீல் வரும். இப்ப கார்ல தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கோம், இதுல என்ன ரொமான்ஸ் வரும்? ஏன் இப்படி பண்றீங்க? வசு, நான் பிரேக் செக் பண்றேன் வசு. என்னது, பிரேக் செக் பண்றீங்களா? என்ன சார் சொல்றீங்க? வசு, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நம்ம வீடு, நம்ம வீட்டு வாசல், அங்க நிறுத்தி வச்சிருந்த காரையே யாரோ பிரேக்கை கட் பண்ணி நம்மள சாவடிக்க பார்த்தாங்க வசு. இது நமக்கு தெரியாத இடம் வசு. ஹீல்ஸ் வேற வசு. இங்க யாராவது பிரேக்கை கட் பண்ணி விட்டுருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுறது வசு? அதான் ஒரு சேஃப்டிக்காக தான் பிரேக்கை செக் பண்ணிட்டு இருக்கேன் வசு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீ தலைமையில கை வச்சா என்ன அர்த்தம் வசு? நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு அர்த்தம். அப்படியா சொல்ற? பின்ன இல்லையா? உங்க ஸ்டைல்லயே சொல்றேன். நம்ம வீடு, நம்ம வீட்டு வாசல், அங்க நிறுத்தி வச்சிருந்தது நம்ம கார். அதோட பிரேக்க கட் பண்ணி விட்டவனும் யாரோ ரயில் ஏறி வரல. நம்ம வீட்லயே மறைஞ்சிருந்த அந்த ரஞ்சித் தான் செஞ்சான். அது எப்படி இங்கேயும் நடக்கும்? அர்ஜுன் சார், நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற வசு? நமக்கு எதிரிங்கன்னு ஒருத்தவங்க இருந்தா அது ஷாலினி, இன்னொன்னு ரஞ்சித். அந்த 2 பேரோட அத்தியாயமும் எப்பவோ முடிஞ்சு போச்சு. இனிமே அவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது. சோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எந்த டென்ஷனும் இருக்க கூடாதுன்னு தான் நம்ம போனை கூட வாங்கி வச்சுட்டு ஆனந்த் அனுப்பியிருக்காரு. அந்த பர்பஸ நம்ம பயந்தே கெடுத்துற கூடாது. சோ பயப்படாதீங்க. நீ முடிஞ்சிட்டதான் நினைக்கிற எந்த அத்தியாயமும் இன்னும் முடியல வசு. அந்த ரஞ்சித் இங்கதான் இருக்கான். இத சொன்னா நீ ஃபீல் பண்ணுவ. அதனாலதான் சொல்லாமலே இருக்க. எவ்வளவு நாள் இதை மறைக்க முடியும்னு தெரியல. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உன்னை இந்த ட்ரிப்ல சந்தோஷமா வச்சிருப்பேன் வசு. அர்ஜுன் சார் கூப்பிட்டீங்களா? இல்ல வசு. ஏன் கூப்பிடல? கூப்பிடுங்க அர்ஜுன் சார். அடிக்கடி வசு வசுன்னு கூப்பிடுங்க. இந்த ட்ரிப் ஃபுல்லா கூப்பிட்டுட்டே இருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வசு. அது இன்னொரு தடவை வசு. சும்மா சொல்லிட்டே அங்க போறா யாருன்னு? வசு வசு. ஏய் வசு.